நேரத்திலே காட்சி கொடுக்கின்ற சூரியன் ஒன்றுதான், இரண்டு சூரியன் இல்லை. பரம்பொருள் ஒன்றுதான், பாதிக்கிறது. பரம்பொருளுக்கு கொடுக்கப்பட்ட ஒன்றெல்லாம் உருவகப்படுத்திய உருவங்கள் உண்மை இல்லை. ஒரு உருவம் இல்லாவிட்டால் அவர் எப்படி நீங்கள் அழைப்பீர்கள்? எனக்கு ராமமூர்த்தி என்று ஒரு பெயர் வைக்காவிட்டால் யார் சொற்பொழி ஆற்றினார் என்று எப்படி சொல்லுவீர்கள்? ஒரு உருவத்தை கொடுத்து, ஒரு பெயரை கொடுத்து உருவ வழிபாட்டை வைத்த காரணம் நீங்கள் இன்னார் என்று மற்றவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் என்று எந்த ஒரு கடவுளுக்கும் தனிப்பட்ட உருவம் என்பது இல்லை, நம் மதத்திலும் இல்லை. ஆரம்ப காலத்திலே இயற்கையைத்தான் நாம் வணங்கி வந்தோம். பின்னர் தான் உருவ வழிபாடு கொடுத்தோம். ராமரை தரிசிக்கின்றேன், எனக்கு நீ காட்சி கொடு என்றால் வில்லும் அம்மை வைத்துக் கொண்டுதான் ராமர் வருவார். ராமருடைய அரண்மனைக்கு போகிறேன், கீழே ராமர் வந்திருக்கிறார், நிறைய ராமாயணம் சொற்பொழிவுபட்டார். உடனே ஆட்சிமன் ஆட்சின்னு போன உடனே தோல்ல வில்லு அவங்க போட்டுதான் உட்காந்துருப்பாரு. அது உருவகம், உன் மனதிற்கு அப்படி தோன்ற வேண்டும். சத்குரு தியாகராஜ சுவாமிக்கு அதே மாதிரி தான் தரிசனம் கொடுத்தாரே, நீங்க கேட்கணும். கொடுத்தாரு. யாரை எப்படி நீங்கள் நினைக்கிறீர்களோ அப்படி அவர் உங்களுக்கு காட்சி கொடுப்பார். இறைவனை எந்த உருவத்தில் நீங்கள் வழிபடுகிறீர்களோ அந்த உருவத்தில் அவர் நிச்சயமாக உங்களுக்கு காட்சி கொடுப்பார், நீங்கள் சுத்தமாக இருந்தார். அதனாலே இது விஷ்ணுவா, சிவனா, பிரம்மாவா, அவங்களா இவங்களா போட்டு ஏன் குழப்பம்? நமக்கு ஏற்பட்ட சாபங்கள் ஒற்றுமையாக இருக்கலாம், அது நமக்கு யாரோ விட்ட சாபமாக இருக்கும். வடகரை தென்கரை என்று பிரிந்தார்கள். ஒன்றுமில்லை, வியாக்கியானம் தான். பெருமாள் பிராட்டியா, ஆர்கே பெருமாளா, பெரியட்டம் தவறில்லை. அது ஏது வேற்றுமை? ரெண்டு பேரும் நாராயணன் தான் கடவுளுக்கு. லக்ஷ்மி நாராயணன் கோவில், லக்ஷ்மி நரசிம்மன் கோவில் ரெண்டும் ஒன்று தானே. ஈரானும் ஈரானுக்கும் ஒரு நாட்டு ஏவுகணை இன்னொரு நாட்டுக்கு போடும்போது ஹே ஹல்லா குதா அப்படி போடுறான். இந்த நாட்டுக்காரன் ஹே ஹல்லா குதான் தான் போடுறான். இந்த அல்லா அங்க போடுறாரு, அந்த அல்லா இங்க போடுறாரு. ரெண்டும் ஒரே கடவுள் தான். பார்த்தசாரதி கோயிலே சில காலம் முன்பு நடைபெற்ற நிகழ்ச்சியை நெஞ்சை வருத்தி விட்டது. மொத்தமான வைஷ்ணவர்களே, நாம் வைஷ்ணவத்திலே அதிக ஈடுபாடு கொண்டோம் என்று நேற்றைய முத்துமணி என்ன சொன்னார்கள். வைஷ்ணவம் என்பது ஒரு வழிபாட்டு முறை, அது ஜாதி அல்ல. ஒரு சிறந்த வழிபாட்டு முறைதான் வைஷ்ணவம். வைஷ்ணவ வழிபாட்டு முறையை நீங்கள் இணைத்துக் கொண்ட பிறகு அதற்கு குந்தகம் விளைக்கின்ற மாதிரி உயர்ந்த பார்த்தசாரதி கோயிலே ஒரு வடகலை பெரியவரும் தென்கலை பெரியவரும் அடிதடியிலே ஈடுபட்டு கொஞ்சம் கூட சம்பந்தமில்லாத ஒரு கிறிஸ்டி என்று வேறு ஜாதிக்காரன் வேறுகாரன் உங்களை விலக்கி விடுகிறான் என்ற செய்தி வேண்டுமா? வேதத்தை தான் நம்புகிறோம், வேதத்தின் அடிப்படையை வாழ்கின்றோம், வேதத்தை உச்சரிக்கிறோம், நாராயண நாமத்தை அன்றாடம் சொல்லுகிறோம். இன்னொரு நாராயண நாமம் சொல்வதை அடிப்பதா உடைப்பதா? வேண்டியது எனக்கு 70 வயதாக இருக்கு. 1017ஆம் ஆண்டு பிறந்தார் ராமானுஜர் என்று சொன்னேனே. 1010ஆம் ஆண்டு பிறந்தவர் தான் திருக்கட்சி நம்பிகள். அவருடைய 1000வது பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது. அதுபோல் இன்னும் 7 ஆண்டுகளிலே ஸ்ரீ ராமானுஜருக்கு 1000வது பிறந்த நாள் வரும். அந்த பிறந்த நாளிலே நாம் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு இந்த ஸ்மார்த்தா இருக்கார் வைஷ்ணவா வடகலை தென்கலை நாயுடு செட்டியார் எல்லாம் ஒன்று கிடையாது. எல்லாம் விஷ்ணு பக்தர்களாக ஒன்று கூடி அந்த ஸ்ரீபெரும்புதற்கு பாத யாத்திரையாக செல்ல வேண்டும் என்று உள்ளத்திலே ஒரு கற்பனை எனக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த இடமெல்லாம் சொற்பொழி ஆற்றுகின்ற இடமெல்லாம் என் கோரிக்கைகளை வைத்துக் கொண்டு போகின்றேன். அப்படி உத்தமமான ஒன்று இருக்கிற காரணத்தினாலே ஒரு வேதம் போல் தோற்றமளித்ததே தவிர உண்மையான வேதங்கள் சைவத்துக்கும் வைஷ்ணவத்துக்கும் வேதம் இல்லை. அதை உருவாக்கியவர் யாரும் இல்லை, நாம் தான். நம்மிடமே இருக்கின்ற ஒரு சிலர். ஸ்ரீமாலோ என்று வடகலை வைஷ்ணவர் கூட்டத்திலே என்னை பேச அழைத்தார்கள். நான் ஒருவன் தான் அங்கே ஸ்மார்த்தன்.
நான் பேசினேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைவி சொன்னேன். ஸ்ரீமத் வேதாந்தி தேசிகன் அவர்கள் ஸ்ரீரங்கம் சென்ற பொழுது உள்ளே அனுமதி மறுக்கப்பட்டார். பெண்ணே, நான் கடவுளை அரங்கனை தரிசிக்கத்தான் வந்திருக்கிறேன் என்று சொன்ன உடனே அவருக்கு நிபந்தனையோடு தரிசிக்க பதிவு செய்தார்கள். அப்பொழுது அரங்கன் வாய் திறந்து பேசினார். கலியாரிக்கு சிவமே, என் பாதையை படுத்தி ஒரு 1000 சோகங்களை ஏற்று ஓடி இரவில் பாதுகா சகசனம் என்று ஒரு இரவு கூட எடுக்கலையா 6 மணி நேரத்திலே பாடினார் அவர். பிறகு எத்தனை கீதையை உபதேசித்தாலும் தர்மருக்கு சகோதரனை கொண்டு ஆட்சி ஏற்றதிலே விருப்பம் இல்லாமல் போய்விட்டது. தர்மன் மனசை சயந்தப்படுத்த வேண்டும் என்ற கிருஷ்ண பரமாத்மா உத்தராயண காலம் வரை காத்துக் கொண்டிருந்த பீஷ்மரிடம் அழைத்து சென்றார். உடனே பீஷ்மன் ஆறுதல் சொல்லி விஷ்ணு சகசர நாமத்தை சொன்னார். நான் இதை எடுத்து சொல்லி ரங்கநாதன் பாதுகையை பார்த்து பாடச் சொன்னால் அவர் ராமர் பாதுகையை பாடினார். பாதுகா சகசரம் கிருஷ்ணனை எதிரே வைத்துக் கொண்டு விஷ்ணு சகசநாமம் சொன்னார். என்ன பொருள்? ராமனாக இருந்தாலும் கிருஷ்ணனாக இருந்தாலும் நீங்கள் யாராக இருந்தாலும் விஷ்ணுதான் பரம்பொருள், அவரை பற்றி தான் அத்தனை பாடல்கள் என்று செய்தி சொன்னோடு அந்த பெரியவர்களை தட்டி பாராட்டி எல்லாரும் செய்தாரே. கடைசியிலே பெரிய விருந்திலே ஒரு நஞ்சை வைத்தார்கள். நான் உள்ளம் புலாங்கரித்து போனேன். ஸ்ரீமாதவ அவர்களே, எனக்கு ஏற்பட்ட வரவேற்பு, என்னை பாராட்டி புகழ்ந்து பேசிய போது வரவேற்று போன எனக்கு அவர் முடிக்கும் போது சொன்னார், ஒரு ஸ்மார்த்தர் இத்தனை அழகாக வைஷ்ணவத்தை பேசினார், ஆனால் நாமம் போட்டுக் கொண்ட நம் வைஷ்ணவர்கள் அன்று வேதாந்த தேசிகனுக்கு செருப்பு மாலை போட்டார்கள். ராத்திரி கூட நான் தூங்குல, ஏற்பாடு பண்ணாலும் போன் பண்ணேன். 2008ஆம் வருஷம் 2008ஆம் வருஷம் 500-600 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்ச்சி உண்மையோ பொய்யோ யாரும் கண்டதில்லை. அதை சபையில வந்து பேசுறாங்க. நீங்க மகான் சொல்றீங்க, ஒற்றுமையை உருவாக்கணும் வேண்டாம், வேற்றுமையை வளர்க்காம இருக்கலாமோ? அப்படிலாம் எப்படி இருக்கலாம்? நான் உண்மை பொய் நடந்ததே நடக்கவில்லை என்றே நான் போக மாட்டேன். நமக்கு அது தேவையில்லை. நான் சொன்னேன், சங்கர் வரலாற்றிலே இந்த சரஸ்வதி மண்டல மிஸ்ரருக்கும் சங்கருக்கு நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்ல மாட்டேன் என்று விட்டேனே, அது உண்மையா இல்லையா என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை. தேவையில்லாத இடைச்சேர்கிறது. இது போன்ற நிகழ்ச்சிகள், இது போன்ற செய்திகள் சொல்லப்படக்கூடாது மேடைகளிலே. ஒற்றுமை வளர்ப்பதற்கு முயற்சி பண்ண வேண்டும். கண்டவன் வேண்டதில்லை, வெண்டவன் கண்டதில்லை. நாராயணனா, அவன் சிவனா, அவன் பிரம்மாவா, இந்திரனா, இயேசுவா, அல்லாவா, புத்தரா, மகாவீரரா, யார் எங்க பார்த்தார்? யார் குடும்பத்தில் பிறந்தோமோ அந்த குடும்பத்திலே நாம் அவர்களுடைய மதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதுதான் அடிப்படை உண்மை. பாலசுப்ரமணிய ஐயங்கார்னு கேள்விப்பட்டிருக்கேடா? மகாதேவ ஐயங்கார்னு பார்த்துருக்கேடா? பேர்ல கூட இருக்காது. இல்ல வடகர ஐயங்கார் தென்கலை ஐயங்காரா மாறி இருக்காரா? தென்கலை ஐயங்கார் வடகர ஐயங்காரா மாறி இருக்காரா? ஏன்னா அந்த குடும்பத்தில் பிறந்தோம், அந்த அப்பா அம்மா கட்டுப்பட்டோம், அந்த வழிமுறையை வச்சுட்டு இருக்கோம், அப்படியே வச்சுட்டு இருக்கோம். அவ்வளவுதான் மாத்திரமே தவிர வேறு எந்த வேதங்களும் இல்லை. நான் அடிச்சு சொல்லுவேன், அடியனுக்கு கிடைக்கின்ற வரவேற்பு வைஷ்ணவத்துல வடகல தென்கலை எல்லா இடமே நான் சொற்பை மாட்டுகின்றேன். என் சொல்லுக்கு கட்டுப்பட்டு எத்தனை வைஷ்ணவன் என்ற அன்பும் பாசமும் பொழிகிறாள் என்பதை நான் மேலே சொல்லித்தான் ஆக வேண்டும். அங்கே வேதமே இல்லை. ஏன்னா நானும் பார்ப்பதில்லை, அவர்களும் பார்ப்பதில்லை. அப்படி எல்லாருமே இருக்கோமே. நிச்சயமா பிராமணர்களுக்குள்ளதான் அந்த கசப்பு அதிகமாக, மற்ற இடத்தில் லட்சியமே கிடையாது. அதை விட்டுவிட வேண்டும் என்று அடியேன் இந்த தினம் கொஞ்சம் நேரம் ஆகிவிடும் போல இருக்கிறது, மன்னிக்க வேண்டும். ஏனென்றால் இது போன்ற மேடைகளிலே தைரியமாக பேசுவர்கள் மிகவும் குறைவு. ராமானுஜர் பாடி ஒரு பாடலை எடுத்து அந்த சமஸ்கிருதத்துடைய 17 வரிகளை சொல்லி, அந்த 17 வரிகளில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை சொல்லி, அந்த 17 வரியில் இருக்கக்கூடிய இலக்கிய நயங்களை சொல்லி 2.5 மணி நேரம் ஓடிவிடுகிறது. உண்மையோ, உண்மையை நடந்த சம்பவங்களோ
அது உள்ளே இருக்கக்கூடிய தத்துவ பொருள்களோ சொல்லுவதற்கு நேரம் இல்லை. அதனால்தான் இவையெல்லாம் தவிர்த்து வெறும் கதை மாத்திரம் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இடையிடையே நடக்கின்ற உண்மைகளை எடுத்து சொல்லி மிக சிறப்பாக பெரிய நம்பிகள் தனக்கு குருவாக கேட்டவுடனே காலிலே விழுந்து செய்தார். நகரிலே அன்றாடம் நீங்கள் காஞ்சிபுரம் நடந்து வந்து கொண்டிருக்கிறீர்களே, அந்த பெருமாளை தரிசிப்பதற்கு என் வீட்டிலே மாடிலே இடம் இருக்கிறது, தாங்கள் அங்கேயே வந்து தங்கிவிடலாம். உடனே விஜயம்பால் இந்த முனையை அழைத்துக் கொண்டு பெரிய நம்பியவர்கள் ராமானுஜர் இல்லத்திலே வந்து தங்கினார்கள். ஒரு நாள் ராமானுஜர் மனைவியும் பெரிய நம்பிகள் மனைவியும் கிணற்றிலே தண்ணீர் மண்ட போன போது பெரிய நம்பிகள் மனைவி விஜயாம்பாவில் குடம் ராமானுஜர் மனைவி தங்கம்மாவுடைய குடத்தின் மீது இடித்து விட்டது. அபச்சாரம் அபச்சாரம் தீர்த்தம் தீட்டுப்பட்டு விட்டது. பார்த்து பண்ண வேண்டாமா? பெருமாளுக்கு நான் எப்படி திருமஞ்சனம் செய்வேன்? நான் இதை வச்சு தலிகை பண்ணணுமே. என்ன சொல்றேன் நீங்க? உங்க குடம் வந்து என் குடத்துல இடிச்சுட்டு இல்லையா இருக்கும். அதனால எங்க தீர்த்தம் தீர்த்துப்பட்டு போச்சு. குரு குரு மனைவி ஒருவடி வந்தால் கண்ணீர் விட்டு கதையினால் பெரிய நகை வேண்டும். இப்படி ஒரு அவமானத்தை இன்றைய நான் சந்தித்து விட்டேன் என்று சொன்ன உடனே யாரும் சொல்லாமல் புறப்பட்டு போய்விட்டார். ராமானுஜர் திரும்பி வந்தார். எங்கே குருவை காணவில்லை என்று சொன்னவுடன் நான் வந்ததை சொன்னாள். அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கூட ஆச்சாரம் இல்லை. நான் தண்ணீருக்குன்னு தீர்த்தம் எடுத்த பொழுது அந்த தீர்த்தத்தின் மீது தீட்டு போட்டு கொடுத்து நான் கொஞ்சம் சொன்னேன்னு போட்டின்னு போயிட்டார். தீர்த்தம் போட்டு கொடுத்தா அது தீட்டாயிருத்தா? 2 பேர் கணமும் அந்த ஒரு கணத்துல தண்ணி எடுத்திருக்கேள். தண்ணி ஒரே கணத்து தண்ணி தானே. அந்த வாக்குவாதம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. எனக்கு தீட்டு எல்லாம் பிடிக்காது. தஞ்சமாம்பாள் உனக்கும் எனக்கும் இனி சரியாக என்னுடைய ஒவ்வொரு கொள்கையும் நீ எதிர்த்து செய்து கொண்டு இருக்கிறாய். அப்படின்னா இங்க பந்தாத்துக்கு போறேன் செய். கோபித்துக் கொண்டு தஞ்சமாம்பாள் தன் வீட்டிற்கு போக இதுதான் சரியான நேரம் என்று ஸ்ரீ ராமானுஜர் தனக்கு தானே சந்நியாசம் வாங்கி கொண்டார். இங்கதான் முக்கிய செய்தி பார்ப்போம். தஞ்சமாம்பாளை வந்து ஒரு வில்லன் மாதிரி சித்தரிக்கலாமா? நான் சித்தரிப்பதில்லை. என்றால் அவர் பிறந்து வளர்ந்த குடும்பம் ஆச்சார குடும்பம். அந்த ஆச்சார குடும்பத்தில் வந்து அவருக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாலும் அதை வீட்டில் வந்து சொல்றேன் செய்கிறார். அவ்வளவுதான். அது இவருடைய சமூக சிந்தனை சமூக பார்வை அவருக்கு இல்லை. அதனால் ஏற்பட்ட குழப்பங்கள் இவை. அதனால் நான் அவர்களை போய் நான் தவறாக வேண்டிய கேள்வி கேட்டதுக்கு இது பதிலாக அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அது எப்படி நீங்க தஞ்சமாமலை உயர்ந்து பேசுறீங்க? நான் இங்க உயர்ந்து பேசினேன், தாழ்த்தி பேசுறேன். ஒரு மாதாட்டியை மூதாட்டியை நான் தாழ்த்தி பேசுகிறேன். ஏனென்றால் அவர் பிறந்து வளர்ந்த அந்த குடும்பம் ஆச்சார குடும்பம். அதை இங்கே நடைமுறைப்படுத்தினால் நான் நியாயப்படுத்தவில்லையே, குறை சொல்றதில்லை. ஓடினார் வரலாறு பெருமானும் ஓடினார் என் நினைவை பார்த்தீர்களா? இனி இந்த இல்லற வாழ்க்கை எனக்கு வேண்டாம், துறவர வேண்டும் என்று உடவும் வரலாறு தனக்கு தானே சந்நியாசம் வாங்கிக் கொண்டார் ராமானுஜர். அன்பர்களே, அவருடைய வயது 30. சிந்தித்து பாருங்கள். ஒரு திருமணமே ஆகாதவன் துறவியாக ஒருவன் சுலபம். ஒரு திருமணம் ஆகி மனைவியோடு சில ஆண்டுகள் வாழ்ந்த பின்னும் அந்த சரியான 30 வயதிலே ஒருவன் துறவரம் எடுக்க வேண்டும் என்றால் எத்தகைய மனப்பாக்கு அவனுக்கு இருந்திருக்க வேண்டும் என்பதை எண்ணி பாருங்கள். தெற்கட்சி நம்பிகள் செய்தி கேட்டு ஓடி வருகிறார். என்ன எப்படி உண்மைதானா? காஷாய வஸ்திரம் தெரிதண்டும் எதிராஜா, இது ராஜன் எதிராஜா, நீ எதிராஜா என்று கட்டிக்கொண்டார் திருக்கட்சி நம்பிகள் ராமானுஜரை. ராமானுஜருக்கு கிடைத்த முதல் பட்டம் எதிராஜர். எதிராஜர் ராமானுஜ பரம்பரை தொடர்ந்தது. பூவிந்த மண்ணிலிருந்து தாசரி என்பவர் ஓடோடி வந்து அவருக்கு சீடரானார். முதலிலே அவர் சீடரானதால் அவருக்கு முதலியாண்டான் என்று பட்டப்பெயர் கிடைத்தது. தாசரி தான் முதலியாண்டார். அடுத்து கூரம் என்று ஒரு கிராமம்,
பெரிய பணக்காரர். ஆளவந்தார் என்று பெயர். மனைவி பேர் ஆண்டாள். ராமானுஜ சித்தாந்தத்தை கேள்விப்பட்டு சொத்து கேள்வியெல்லாம் தானம் பண்ணிவிட்டு ஓடி வருகிறார். காட்டு வழி நடந்து நடந்து வர்றா. மனைவி மட்டும் பின்னாடியே வந்துருக்கா. ஏன் இப்படி தங்கி தங்கி நடக்கிற? ஒன்றும் இல்லை, எவ்வளவு செல்வம் நமக்கு இருந்தது, எதையுமே எண்ணி பார்க்காம அப்படியே கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். தேவரி அன்றாடம் அமுது சாப்பிட வேண்டிய தங்க வட்டி இல்லை, அதை மட்டும் எடுத்து வந்திருக்கேன். ஓஹோ, மடியில கணம், அதான் வழியில பயந்தார். அதை வாங்கி புதையிலே தூக்கி எறிந்தார் கூடத்தாழ்வார். சிந்திச்சு பார்ப்போம். நான் மறுபடியும் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன், இதெல்லாம் சரித்திரம், இதெல்லாம் நமக்கு கதை கிடையாது. ஒரு தங்க வெட்டியில தூக்கி புதவுல தூக்கி இருந்துட்டாரு. அப்படியே பெற்றவர் ராமானுஜருக்கு இரண்டாவது சீடராக சேர்ந்தார். ராமானுஜர் புகழ் பகுதியில் அத்வைதத்தை அவர் வெறுக்கவில்லை. அத்வைத சித்தாந்தத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டார். ஜீவாத்மாவும் பரமாத்மாவுடைய ஐக்கியங்களை ஏற்றுக்கொண்டார்.